இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அனுர அரசின் உயர்மட்ட தரப்பிலிருந்து அறிய முடிகின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பிள்ளையானிடமும் பல்வேறுபட்ட கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் அந்த பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது. இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே 2019ஆம் ஆண்டில் ஒரு தரப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். எனவே ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதேவேளை டான் பிரியசாத் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தக நபரான துலான் மதுசங்க பல முக்கியமான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி டான் பிரியசாத்தின் சகோதரரை கொலை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் சமீபத்தில் வெள்ளம்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு புத்தாண்டு விழாவின் போது அவரை மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது. சந்தக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 20ஆம் தேதி டான் பிரியசாத்துக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இதுவே பெரும்பாலும் காரணமாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். அன்றைய தினம் டான் பிரியசாத் ஒரு முச்சக்கர வண்டியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதுடன் அந்த முச்சக்கர வண்டி டேனின் சகோதரனை கொலை செய்த சந்தக நபர்களுடையது என்று தெரிய வந்துள்ளது. தற்போதைய விசாரணைகளின்படி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள துலான் தாக்குதலுக்கு பிறகு டேன் பிரியசாத்தை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக புலப்படுகின்றது. தற்போது துபாயில் போதைப்பொருள் கடத்தல்காரரான குலர்னாவே தனுஷ்கவிடம் தாக்குதல் குறித்து அவர் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் இந்த விடயம் தொடர்பாக பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கஞ்சிப்பானி இம்ரானுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. முச்சக்கர வண்டி மீதான தாக்குதல் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு முன்னிலையாகுமாறு காவல்துறையினர் அழைப்பாணை விடுத்துள்ளனர். இருப்பினும் அவர் காவல் நிலையத்தில் முன்னிலையாகவில்லை. சந்தக நபர் அந்த நேரத்தில் டான் பிரியசாத்தை கொல்ல திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதுடன் அன்றைய தினம் டேன் பிரியசாத் இல்லாததால் அவரது மனைவியின் வீட்டுக்கு சென்று அவரை கொல்ல திட்டமிட்டதாகவும் சந்தக நபர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். டேன் பிரியசாத்தின் கொலை தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 7 பேர் தற்போது காவல்துறையின் காவலில் உள்ளனர். அந்த குழுவில் டேன் பிரியசாத்தின் மனைவியின் சகோதரியும் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் தொடர்பு இருப்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.